அனைவருக்கும் வணக்கம். வாழைப்பழத்தின் நன்மைகளை பத்தி பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SVO ஆன்லைன் ஜாப்ஸ். இந்த காணொளியை வழங்குபவர்கள் SVO இணையவழி வேலை தருபவர்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாழைப்பழங்களை பத்தி முழுசா இப்ப என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக வாழைப்பழங்கள் நம்மளுடைய இதயத்திற்கும் நரம்பு நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து நரம்பு மண்டலங்களுக்கும் இரத்த ஓட்டங்களை சீர் செய்வதற்கும் நல்லது. இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா, வாழைப்பழங்கள் நம்மளுடைய சிறுநீரகங்கள் மற்றும் எலும்புகளுக்கு எலும்பு மஞ்சைகள் ஆகியவற்றை பலப்படுத்துவதற்கு வாழைப்பழத்தில் உள்ள புரதச்சத்துக்கள் நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நாலாவதாக நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாழைப்பழங்கள் சாப்பிடுவதனால் மனநிலையை மேம்படுத்துகிறது. அது பழம் சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு, சின்னதா ஒரு ஸ்வீட்டா இருக்கிறதுனால ஒரு உற்சாகமான தன்மையை ஏற்படுத்துகிறது. அதே வந்து அளவுக்கு அதிகமா பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா லைட்டான ஒரு மயக்க நிலை, ஒரு அதுல லைட்டா ஒரு ஆல்கஹால் கலந்துருக்குதுன்னா லைட்டா ஒரு மயக்க நிலையும் வரும். அதனால ஒரு பழம் 2 பழம் மட்டும் சாப்பிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாழைப்பழங்கள் ரத்தத்திற்கு நல்லது. ரத்த ஓட்டத்தை சீராக பயன்படுத்துவது நல்லதா இருக்கும். நம்ம அடிக்கடி வாழைப்பழத்துல சேர்த்திக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து நார் சத்துகள் அதிகமா சேர்றது மூலமா நம்ம ஃபைபர் கிடைக்கும். மலச்சிக்கல் வந்து மலச்சிக்கல் இருக்காது. மூலம் இருக்கிறவங்கலாம் வாழைப்பழம் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. உடற்பயிற்சிக்கு பின்னாடி நம்ம டெய்லி ஒரு உடற்பயிற்சி செய்கிறோம், காலையில் ஒரு ரன்னிங் ஓடுறோம். அந்த டைமில் நம்ம ஒரு டெய்லி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றது மூலயமா நமக்கு ஒரு நல்ல புரதச்சத்து நமக்கு உடம்புக்கு கிடைக்கிறது. அதனால டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. அனைவரும் இந்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.